எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள். இன்று 16ஆம் திகதி 9ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. 19 நீக்கினால் 18 அமுலில் இருக்கும் நாமல் ராஜபக்ச. 20வது திருத்தச் சட்ட வரைவு சர்ச்சைக்கு உள்ளாகி பாரிய விமர்சனங்களை தோற்றுவித்துள்ள நிலையில் அது பற்றி கவலைப்பட தேவையில்லை என்றும் 19வது திருத்தச் சட்டத்தை நீக்கியதும் 18 அமுலுக்கு வந்துவிடும் என்று தெரிவிக்கின்றார் அமைச்சர் நாமல் ராஜபக்ச. 20வது திருத்தச் சட்டத்தை எழுதியது யார் என்றும் அரசியலரங்கில் வாத விவாதங்கள் உருவாகியுள்ள நிலையில் பிரதமர் விசேட குழு அமைத்து ஒரே நாளில் அதற்கு பரிந்துரைகளை பெற்றுள்ளார். இந்த நிலையில் நாமல் இவ்வாறு தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் பெரும் போராட்டம் வெள்ளிக்கிழமை உறுதிமுடிவு. அஞ்சலி உரிமையும் பறிக்கும் கோதபா அரசின் இராணுவ ஆட்சி அணுகுமுறையை எதிர்கொள்வது எப்படி என்பதை ஆராய தமிழ் கட்சிகள் தலைவர்கள் இன்று ஒன்று கூடினர். இந்த சந்திப்பில் பெரும்பாலான தமிழ் கட்சிகளின் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதும் அழைப்பு விடுக்கப்பட்ட கட்சிகள் 2 தரப்புகள் புறக்கணித்தன. விக்னேஸ்வரன் வழக்கு விசாரணைக்காக கொழும்பில் தங்கியிருக்கின்றார். அவரது கட்சியின் 2ஆம் நிலை தலைவர்கள் இந்த சந்திப்பை விரும்பவில்லை. அதேபோல் அவரது கட்சியிலுள்ள EPRL சந்திப்பை விரும்பவில்லை. சிவாஜிலிங்கம் போலீசாரின் பிடியில் இருப்பதனால் தமிழ் தேசிய கட்சிக்கு திலீபன் அஞ்சலிக்கு நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்ததால் மணிவண்ணன் தரப்பும் கலந்து கொள்ளவில்லை. இன்றைய சந்திப்பில் அனைத்து தரப்பும் ஓரணியாக திரள்வது குறித்து ஆராயப்பட்டது. அரசின் ஜனநாயக விரோத நடவடிக்கைகள் வடகிழக்கு தழுவிய ரீதியில் ஒரு ஜனநாயக வழி போராட்டம் நடத்துவதென்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வைரஸ் அச்சுறுத்தலை மக்கள் தீவிரமாக கருதவில்லை. இராணுவ தளபதி. வெளிநாடுகளுள்ள இளைஞர்களை அழைத்து வரும் விமானங்களில் ஒன்றை மாத்திரம் ஒரு நாளைக்கு அனுமதிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி சுவேந்திர சில்வா குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளிலிருந்து அழைத்து வரப்பட்டவர்களில் பலர் வைரஸினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுள்ள இளைஞர்களுக்கு இதனை அறிவிக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. குறிப்பிடத்தக்க அளவு நோயாளர்களுக்கும் பல மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. சுகாதார வழிமுறைகளை பின்பற்ற தவறுவதனால் பாரிய விளைவுகள் ஏற்படலாம். இளைஞர்களை வெளிநாடுகளிலிருந்து அழைத்து வரும்போது தொடர்ந்தும் கடுமையான நடைமுறைகள் பின்பற்றப்படும் என்ற சுவேந்திர சில்வா கூறுகின்றார். எந்த நேரத்திலும் தலைமை பதவியை விட்டு விலகிச் செல்ல தயார் ரணில் அறிவிப்பு. எந்த நேரத்திலும் தலைமை பதவியை விட்டு விலகிச் செல்ல தயாராக இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே கட்சியின் மத்திய செயற்குழுவுக்கு தெரிவித்துள்ளார். தலைமைத்துவ போராட்டங்களால் கட்சியினை பாதிக்கப்படக்கூடாது என்று தெரிவித்த செயற்குழுவின் ஒரு சில உறுப்பினர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக விக்ரமசிங்கே இவ்வாறு கூறுகின்றார். எனினும் கட்சி ஒரு புதிய தலைவரிடம் ஒப்படைப்பதற்கு முன்னர் கட்சியை மறுசீரமைக்க வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்கே கோரிக்கை விடுத்துள்ளார். கட்சியின் கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரையிலான இந்த மறுசீரமைப்பு அவசியம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அடுத்த செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் புதிய நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இயற்கை அனர்த்தம் காரணமாக அழிவடையும் விவசாய நடவடிக்கைகளுக்கு நஷ்ட ஈடு அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கம. வாழைத்தோட்டம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், உளுந்து, கஜி மற்றும் பப்பாசி போன்ற பயிர் செய்கைகள் இயற்கை அனர்த்தம் காரணமாக அழிவடையும் போது நஷ்ட ஈடு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கம கூறுகின்றார். குறிப்பாக கடந்த வருடம் அம்பன் புயலினால் அழிவடைந்த பப்பாசி மற்றும் வாழைத்தோட்ட உரிமையாளர்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவினால் தொடர்ச்சியாக அமைச்சரவையில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. போக்குவரத்து போலீசார் துரத்தி பிடிக்க முயன்றதனால் இறக்காமத்தில் விபத்து. தைரியமாக நடந்த சம்பவத்தை போலீசாரிடம் சாட்சியமாக வழங்கிய நண்பன் ரிசான். இறக்காமம் அம்பாறை வீதி மொரட்டுவ சந்தி என்று அழைக்கப்படும் இடத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தை ஏற்படுத்திய போலீசார் அந்த இடத்தில் நிற்காமல் சென்றதாக அறிய முடிகின்றது. மோட்டார் சைக்கிளில் நல்ல தண்ணி மலையைச் சேர்ந்த தம்பதிகள் பயணம் செய்திருக்கின்றனர். பின்னர் ஆசனத்திலிருந்த பெண் தலைக்கவசம் அணியவில்லை என்பதற்காக போலீசார் துரத்தியுள்ளனர். தலைக்கவசம் அணியாமல் இருப்பது குற்றம் என்று போலீசார் குறித்த வாகனத்தை பின்தொடர்ந்து இலக்கத்தை அடையாளப்படுத்தி வழக்கு தாக்கல் செய்வதே முறையாகும். இதனை விடுத்து விபத்து நிகழும் அளவுக்கு இந்த போலீசார் துரத்தல் அவசியமற்றது. உடனே 119க்கு அழைப்பை ஏற்படுத்தி போலீசார் துரத்துகின்றார்கள் என்பதற்கு சாட்சியம் அளிக்க அந்த இடத்தில் இவரும் முன்வராத காரணத்தினால் தானாக ரிசான் அவர்கள் அந்த ஏழை குடும்பத்துக்கு அபயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக முன்வந்தவை பாராட்டத்தக்கது. அந்த குடும்பத்தில் என்னாலான அனைத்து சட்ட உதவிகளையும் செய்ய அந்த இடத்தில் சம்மதம் தெரிவித்தேன்.
சாய்ந்தமருது வைத்தியசாலைக்கு கிழக்கு மாகாண ஆளுநர் விஜயம். சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலைக்கு கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு வைத்தியசாலையின் நோயாளர் விடுதிகளை பார்வையிட்டதோடு அதன் குறைநெறிகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்து தருவதாக வாக்குறுதியளித்திருக்கின்றார். போதைப்பொருள் மோசடியில் ஈடுபடும் நபர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை மஹிந்த ராஜபக்ச விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கின்றார். 5 வயது மாணவன் மின்சாரம் தாக்கி மரணம். மின்சாரம் தாக்கி காயங்களுக்கு இலக்கான நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மாணவர் ஒருவர் இன்று உயிரிழந்திருக்கின்றார். தியத்தலாவ அலுத்வல பகுதியினைச் சேர்ந்த 15 வயது மாணவன் ஒருவரே இவ்வாறு உயிர் இழந்திருக்கின்றான். தியத்தலாவ ஆரம்ப வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த தியத்தலாவ பாடசாலையில் 10ஆம் தரத்தில் கல்வி பயிலும் மாணவனே இவ்வாறு உயிர் இழந்திருக்கின்றான். சமூக வலைத்தளத்தில் காதலனை நம்பி நிர்வாண புகைப்படத்தை அனுப்பிய யுவதி முறைப்பாடு. ஃபேஸ்புக்கில் அறிமுகமான காதலனுக்கு குளியலறையில் எடுத்த நிர்வாண புகைப்படங்களை அனுப்பி யுவதி ஒருவர் போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். அந்த புகைப்படங்களை காண்பித்து தன்னை உடலுறவுக்கு நிர்பந்திப்பதாகவும் மறுக்கும் பட்சத்தில் இணையதளத்தில் வெளியிடப் போவதாகவும் அந்த நபர் தன்னை மிரட்டி வருவதாக மினுவாங்குட போலீஸ் நிலையத்தில் முறையிட்டுள்ளார். யுவதி பாணாந்துறையைச் சேர்ந்தவர். இளைஞன் நீலப்பனகுட பகுதியினைச் சேர்ந்தவர் என்று கூறப்பட்டுள்ளது. சக்கரவண்டி பந்தாடிய லொரி 3 பேர் உயிரிழப்பு. அவிசாவளை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. பார ஊர்தியொன்றும் முச்சக்கர வண்டியொன்றும் மோதியதில் விபத்து இடம்பெற்றது. முச்சக்கர வண்டியில் பயணித்த 9 பேர் உயிரிழந்தனர். பார ஊர்தியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. மட்டக்களப்பில் நடந்த கொடூரம். 40 நாட்கள் குழந்தையை கிணற்றிலிருந்து சடலமாக மீட்பு. மட்டக்களப்பு வன்னியார் வீதியில் உள்ள வீடொன்றில் கிணற்றிலிருந்து 40 நாளான சிசு ஒன்று உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. பிறந்த 40 நாள் கொண்ட பெண் பிள்ளையன் ஹோசனி என்ற சிசுவு இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. குறித்த வீட்டில் சம்பவ தினமான வழமை போல் கணவன் வேலைக்கு சென்றிருந்த நிலையில் வீட்டின் சிசுவுடன் தாய் இருந்ததாகவும் கோவிலுக்கு சென்றிருந்த நிலையில் குழந்தையுடன் தாய் தனிமையில் இருந்ததாகவும் அப்போது குழந்தையின் வீட்டின் அறையில் கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு வீட்டின் கதவை சாத்திவிட்டு மலசல கூடத்துக்கு சென்று திரும்பி வந்தபோது கட்டிலில் படுக்க வைத்த குழந்தை காணாமல் போயுள்ளதாக தாய் கூறுகின்றார். பின்னர் அவர்கள் விரைந்து வந்து குழந்தையை தேடியுள்ளார்கள். இதன்போது வீட்டின் முன்பகுதியில் அமைந்திருந்த கிணற்றில் உயிரிழந்த நிலையில் சிசு இருப்பதை கண்டுள்ளதாக போலீசார் ஆரம்ப கட்ட விசாரணையில் கண்டறிந்தனர். வெடுக்குநாறை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு செல்ல வேண்டாம், தொல்பொருள் திணைக்களம் எச்சரிக்கை. ஆலயத்துக்கு செல்வதோ பூஜைகள் செய்வதோ முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. மீறி செயற்பட்டால் நிர்வாகத்தினர் கைது செய்யப்படுவார்கள் என்று நெடுங்கணி போலீசார் தெரிவித்துள்ளனர். சூட்கேஸுக்குள் விலை புகுண்டவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி இல்லை சஜித் சூளுரை. ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் சிலர் எப்பாடு பட்டேனும் அரசியலமைப்பின் 20வது திருத்தத்தை பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றுவோம் என்று சூளுரைக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆதரவாக யார் இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் எமது கட்சியை பொறுத்தவரையில் நாட்டையும் மக்களையும் காட்டிக் கொடுத்துவிட்டு சூட்கேஸுக்குள் விலை புகுண்டவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி இல்லை. அப்படி எவரேனும் இருப்பின் அவர்களுடன் எவ்வித அரசியல் தொடர்புகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி பேணாது. அதேவேளை யாரால் தயாரிக்கப்பட்டது என்பதே தெரியாத இந்த 20வது திருத்தத்தை அனைத்து சிவில் சமூக குழுக்களையும் இணைத்து கொண்டு நிச்சயமாக தோற்கடிப்போம் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சூளுரைத்துள்ளார். அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டிருக்கும் அரசியலமைப்பின் 20வது திருத்தத்துக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து 20ஐ தோற்பொடிப்போம் என்ற துணிப்பொருளான மக்கள் கூட்டம் ஒன்றை வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாலை புதிய நகர மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. சான்றிதழ் அளிக்கும் வரையில் விமான நிலையம் திறக்கப்படாது. சுகாதார பிரிவினரால் நாட்டு மக்களின் சுகாதார நிலைமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சான்றிதழ் அளிக்கும் வகையில் விமான நிலையம் திறக்கப்படாது என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அறிவித்துள்ளார். தொடர்ந்தும் நாட்டுக்குள் வைரஸின் தடுப்பு வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கம்பகா பிரதேசத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் கடல் மார்க்கமாக இலங்கைக்கு பிரவேசிக்க முற்படும் இந்தியர்கள் தொடர்பில் தீவிரமாக அவதானிக்கப்படுவதாகவும் நாட்டில் வைரஸ் தொற்று மிக சிறப்பாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறுகின்றார்.
மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து 656 இளைஞர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டனர். அதன்படி ஐக்கிய அரபு எமிரேட்டிலிருந்து 371 இலங்கையர்களும் எமிரேட் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானத்தில் இன்று அதிகாலை மத்தள சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர். யோர்தான் நாட்டிலிருந்தும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானத்தில் 285 இலங்கையர்கள் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர். நன்றி.